ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 17/7/2017 விளம்பி வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. அஷ்டமி திதி பகல் 12:06 வரைக்கும். பின் நவமி திதி அசுவினி நட்சத்திரம், தைதுல கரணம், சித்த யோகம் கூடிய தட்சிணாயன காலம் ஆரம்ப நாள். சூளம் கிழக்கு தென்மேற்கு, நாளிகை 8, பரிகாரம் தயிர். தயிர் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு 9 மணி வரைக்கும் எங்கே போனாலும் சூளம் பாதிக்காது. பொதுவாக உத்தராயண காலம், தட்சிணாயன காலம்னு 2 காலம் இருக்கு. ஒரு வருஷத்தை 6 மாதங்கள், 12 பிரிக்கலாம். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாதங்களும் உத்தராயண காலம், தேவர்களுக்கு பகல் காலம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதங்களும் தேவர்களுக்கு இருட்டு காலம். இந்த காலகட்டம் தெய்வ வழிபாட்டுக்கு மிக உகந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்களுக்கு. ஆடி மாதம் தொடங்கி பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷங்கள் முழுக்க நம்ம அதிகமாக வரும். இந்த காலகட்டங்களில் மழையும் அதிகமாக பெய்யும். காரணம் என்னன்னா, சூரியன் நீசத்தை நோக்கி போகிறார். இந்த உத்தராயண காலத்தில் உச்சத்தை நோக்கி போவார். உச்சத்தை நோக்கி சூரியன் போகும்போது வெப்பம் பூமியில் அதிகரிக்கும். அது நம்மளுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் கடவுள் சில காரணங்களுக்காக அப்படி பிரிச்சிருக்கார். அதாவது தட்சிணாயன காலத்தில் அதிகமாக மழை பெய்யும் போது பயிர்களை நம்ம விளைச்சல் எடுத்து சேமித்து, தானியங்களை சேமிச்சுட்டு, இந்த உத்தராயண காலத்தில் விழாக்கள், திருமண காரியங்கள், வீடு கட்டுறது, இந்த வேலைகளை எல்லாம் நம்ம செஞ்சுட்டு சுகங்களை அனுபவிக்கிறது, அதுக்காக அந்த காலகட்டத்தை உருவாக்கியிருக்கார். அப்புறம் இந்த காலகட்டத்தை உழைக்கிறதுக்காக உருவாக்கியிருக்கார். நாம் 2ஐயும் உழைக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு வாழ்க்கையை அனுபவிக்கிறது விட்டுறோம். இருந்தாலும் இது இறைவனை வழிபடுறது, விளைச்சல்களை நாம் விளைய வைக்கிறது, இதுக்கான காலங்களை நாம் இதை பயன்படுத்திக்கிறோம். அதில் முக்கியமாக ஆடி மாதம் முதல் மாதம், இந்த தட்சிணாயன காலத்தினுடைய முதல் மாதம், கடைசி மாதம் மார்கழி மாதம். இந்த தட்சிணாயன காலத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் மிகுந்த சிறப்பு பெற்றது. ஆனால் அதே சமயம் சுபகாரியங்களுக்கு உகந்ததல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. தட்சிணாயன காலத்தினுடைய முதல் மாதமும் ஆடி, கடைசி மாதமும் மார்கழி மிகுந்த புண்ணிய பலன் பெற்றது. அந்த வகையில் இந்த ஆடி மாதம் அம்மனுக்கும், மார்கழி சிவனுக்கும் மிகவும் பொருத்தமானது. பெருமாளையும் கும்பிடலாம், ஆடி மாதம் மகாலட்சுமியும் கும்பிடலாம். அப்படி ஆக ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள், திங்கட்கிழமைகள், எல்லா நாட்களுமே சிறப்பு நாளும். ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, அது சிறப்புக்குரிய பலன்களை கொடுக்கறது. இந்த ஆடி மாதத்தில் சுபகாரியம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட, திருமண காரியங்கள், புண்ணியாட்சனை போன்ற காரியங்கள் நம்ம எடுக்கிறது இல்லைன்னா கூட, ஆடி 18ஆம் தேதி பெருக்குக்கு மேலே சில வேலைகளை செய்கிறாங்க நிறைய பேர். குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, குழந்தைகளை தந்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி சில நிலைகளை எடுத்து நடத்துகிறாங்க. அது பெரியவங்களுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் அதை செய்யலாம். ஆக இது தட்சிணாயன காலம், தேவர்களுக்கு 2 காலம்னு சொல்லக்கூடிய காலத்தில் அசுரர்களுடைய ஆதிக்க பலம் அதிகரிக்கும் போது பூமியில் நோய் நொடிகள் அதிகரிக்கிறது, துன்பங்கள் இதெல்லாம் கொடுக்கும்னு சாஸ்திரங்கள் இருந்தாலும், இறை வழிபாட்டை அதிகரிக்கும் போது அந்த சக்தியை நம்ம பெற்று அந்த நிலையால் இந்த காலத்தை நம்ம கடந்து எளிதாக நம்ம சுகம் பெற்று செல்ல முடியுங்கிற அடிப்படை. ஆக இன்னைக்கு முக்கியமாக இந்த தட்சிணாயனத்தினுடைய தொடக்க நாளான இன்று ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அலுவலகத்துக்கு போகலாம். வீட்டில் இருக்கிறவங்களும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஆக வழிபாட்டுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி எடுத்துக்கலாம். அது தவிர இன்றைக்கி கிரக நிலைகளை பற்றி பேசும்போது சூரியன் கடக சமம், சந்திரன் மேச சமம், செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் கடக நேசம், புதன் கடக பகை, குரு கன்னி நட்பு, சுக்கிரன் ரிஷப ஆட்சி, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேச முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி.
அசுவினி பரணி கிருத்தி 1ஆம் பாதம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகள் இன்னைக்கு சந்திரன் இருக்கக்கூடிய இடம் ஜென்மம். சூரியன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செவ்வாயோட கூடி இருக்கார். போய் புதனும் 4ஆம் இடத்துல இருக்கு. சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறது ஒரு சிறப்பு. இன்னைக்கு சந்திரன் வீட்டில் செவ்வாயும், செவ்வாய் வீட்டில் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று நிற்கிற நிலையால அந்த செவ்வாயுடைய நீசத்தன்மை குறைந்து பலவீனங்கள் அகலக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஆக எடுக்கிற காரியம் எளிதில் நிறைவேறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புரியாத விஷயங்கள் புரியும். முக்கியமா வழிபாட்டில் இன்னைக்கு அசுவினியில் பிறந்தவங்க விநாயகரை வழிபடுறதும் வெள்ளருக்கிளம்பூ போட்டு வழிபடுறது சிறப்பு. அல்லது அருகம்புல் வைத்து வழிபடலாம். 3 சுற்று வலம் வழிபடலாம். ஈடு தேங்காய் உடைக்கலாம், அது ரொம்ப நல்லது. சிதறு தேங்காய் கற்பூரம் வச்சு சுவாமிக்கு 3 சுற்று சுற்றி அதை அடிக்கலாம், அது நல்லது. திருஷ்டியும் தீரும். அந்த கெட்ட சக்திகள் எதையாவது உடைக்கணும்னு நினைக்கும், அதை உடைச்சிட்டதுனால அது சந்தோஷப்பட்டு போயிடும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணாங்க. பரணியில் பிறந்தவங்க முருகனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. முடிஞ்சால் வசதி இருக்கிறவங்க அல்லது நேரம் கிடைக்கிறவங்க சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி பாலாபிஷேகம் அம்மனுக்கு பண்ணி வழிபடலாம். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய நிலைப்பாடு அற்புதமா இருக்கு. சூரியன் 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 2ஆம் இடத்துல இருந்த சூரியன் 3ஆம் இடத்துல போய் துணிச்சல் கொடுக்குறார். இவ்வளவு நாளா ஒரு சில விஷயங்களுக்காக ரொம்ப பொறுத்திருப்பீங்க. பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு சொல்ற மாதிரி சில விஷயத்துல நீங்க பொங்கி எழுவீங்கன்னு சொல்றேன். நியாயத்துக்காக, நேர்மைக்காக. இப்போ ஒருத்தர் வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு, அநியாயமா கேட்காம இருக்க முடியாது. மென்மையா கேட்டுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு போய் கோவப்படுவீங்க. இது பாரு, நீ பண்றது சரியில்லை, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சில பேரை நீங்க ஆடுற மாட்டை ஆடித்தாங்க இருக்கணும், பாடுற மாட்டை பாடித்தாங்க இருக்கணும். ரொம்ப நயமா பேசிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க அது மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. முகத்தை கொஞ்சம் ஜில்லுன்னு வச்சாதான் எல்லாம் நடக்கும். அதைத்தான் அப்படி சொல்லுவாங்க, ஆடுற மாட்டை ஆடிக்க இருக்கணும், பாடுற மாட்டை பாடிக்க இருக்கணும்னு சொல்லிட்டு. யாருக்கிட்ட இருந்து எப்படி வர வைக்கணுமோ அப்படி வர வைக்கணும். ஆனால் அதே சமயம் 7 சனி இருக்கிறதுனால ரொம்பவும் வேகமாக போகக்கூடாது. அந்த முகத்தை கடுமையாக காட்டணும். கைகலப்பு வரைக்கும் அந்த சில விஷயங்களுக்காக போகக்கூடாது. அது நீங்கள் அந்த முகத்தை சிறுசிரிப்பு காட்டினாலே அது வர வேண்டியது வந்துடும். ஆனால் அப்படிப்பட்டவங்ககிட்ட ஒதுங்கி போறதுக்கான வழிமுறைகளை பிற்காலத்தில் ஏற்படுத்திக்கலாம். கிருத்திகையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும், மிருகசீலத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி புதன். நான் சில விஷயங்கள் இளைமருகாய சொல்றது சில பேருக்கு புரியாது. என்ன இவர் சொல்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னு. புரியறவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும், அனுபவஸ்தர்களுக்கு புரியும். புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. சொல்லக்கூடிய விஷயம் யார் எந்த விதமான சிக்கல் இருக்காங்களோ அந்த சிக்கல் உள்ளவங்களுக்கு எளிதாக புரியும். அப்படி அல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய விஷயங்கள் புரிந்தா சரி. இன்னைக்கு கிரக நிலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, 2ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும். வாக்குல செவ்வாய் இருந்தால் பேச்சில் கவனமா இருக்கணும். ஒருத்தர் ஒரு செயல் செய்யறாரு, இன்னொருத்தர் அதை செய்யறேன்னு சொல்றாரு, நீங்க இருக்கு அதை செய்யறேன்னு கேட்கிறாரு. ஏங்க நீங்க செய்யும் போது அதையே நாங்க செய்யக்கூடாதுன்னா, நாங்க செய்யலாம் நீங்க செய்யணும்னு எப்படி? நாங்க பெரிய ஆள் ஆகலாம், நீங்க ஆகக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி. சில பேர் ஒரு குறிப்பிட்ட பேர் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படித்தான் இருக்கணும், அதுக்கு மேல வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு திறமை இருக்கும், அவங்கவுங்களுக்கு அமைப்பு இருக்கும். அதுக்கான காலம் வர வரைக்கும் அவங்க பொறுத்திருப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் சாதாரணமா இருந்துட்டு இருக்காருன்னா இவருக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, இவரெல்லாம் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா அவர் இவங்களை விட பல மடங்கு உயர்வுக்கான திட்டமிடல்கள்ல இருந்தாருன்னா இவங்களுக்கு அது சொல்லாம கூட இருப்பார். சில பேர் சாதாரண விஷயங்களை வெளிப்படுத்துவாங்க, சில பேர் பெரிய விஷயங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க. அப்படி நீங்க இருப்பீங்க, அப்படியே இருக்கலாம், தவறில்லை. அவசியம்னா வெளிப்படுத்தலாம்,
அவசியம் இல்லைன்னா ஏன் வெளிப்படுத்தணும்? மிருகசீடத்தில் பிறந்தவங்க முருகனையும், திருவாதிரையில் பிறந்தவங்க பெருமாளையும், மிருகசீடத்தில் பிறந்தவங்களுக்கு சொன்ன மாதிரியே நம்ம திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த தெய்வ வழிபாடுகளை மாற்றி சொல்லும்போது அதுக்குரிய சிறப்பு பலன் கொடுக்கும். அதன் அடிப்படையில் புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுறது நல்லது. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4 பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்றார். தொழில் பற்றி அக்கறை அதிகரிக்கும். உங்க சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. கடக ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதிகள் ஒரு கேந்திர திரிகோணாதிபதிகள். எந்த ஒரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதி தான். இந்த ரெண்டும் ஒன்றா சேரணும். அப்போ என்ன ஆகுனா, ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதி தான் செவ்வாய். அவர் நீசம் பெற்று ஜென்மத்தில் இருக்கார். ஆனால் அவர் இப்போ சந்திரனோட பரிவர்த்தனை பெற்றிருக்கார் ராசி அதிபதியோட. அது மிகச்சிறப்பு. இப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்புக்குரிய நற்பலன்களை தொழில் வகையில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அரசியல் சாதகமாகும். உங்க பக்கம் எல்லாரும் பேசுவாங்க. உங்களை திரும்பி பார்க்க செய்யும் கிரகநிலை. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு கிரகநிலை அடிப்படையில் தெய்வ வழிபாடுன்னு பார்க்கும்போது புனர்பூசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க துர்க்கை அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்கு ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு சந்திரன் அஷ்டமத்திலிருந்து விலகி திரிகோணத்தில் இருக்கிறது அற்புதம். இன்னைக்கு மனம் தெளிவு பெற்றிருக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். எடுக்கிற வேலைகள் எளிதில் நடக்கும். உடல் அசதி சோர்வு நீங்கும். இன்னைக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வமா மகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், பூரத்தில் பிறந்தவங்க பார்வதி தேவியும். இந்த பூர நட்சத்திரத்தினுடைய தேவதையே பார்வதி தேவி தான். பார்வதி தேவியும் வழிபடுறது. உத்தரத்தில் பிறந்தவங்க சாஸ்தாவை வழிபடுங்க, தர்ம சாஸ்தா. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். புதனோட லாப சஞ்சாரம், சூரியனோட லாப சஞ்சாரம், செவ்வாயோட லாப சஞ்சாரம்லாம் பரவாயில்லைனாலும் குரு நல்ல இடத்துல இல்லைங்க. உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த வருமானம் கைக்கு வந்து சேராது. உழைப்பு அதிகம் இருக்கு, திறமை அதிகம் இருக்கும். ஆனால் அது எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலும் இல்லைங்க. உழைக்காதவங்க பெரிய ஆளாக இருக்கிறதும், உழைக்கிறவங்க சாதாரணமாக இருக்கிறதும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனாலும் அதுக்குரிய காலம் வரும்போது கிடைச்சிருங்க. குரு நல்ல இடத்துக்கு வரணும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இன்றைய சூழல் பொறுத்த வரைக்கும் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவசர முடிவுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கு. உடல் அசதி சோர்வும் இருக்கும். ஒருத்தங்க நம்ம புரிஞ்சுக்காமையும் இருப்பாங்க. வாகனத்தில் போகிறதும் மெதுவாக போகணும், கவனமாக போகணும். இன்னைக்கு வழிபாட்டுக்குன்னு பார்க்கும்போது உத்திரத்தில் பிறந்தவங்க அகத்தீர வழிபடலாங்க. ஆதித்யதையும் படிக்கலாம். உங்களுடைய நட்சத்திரமே சூரியனோட நட்சத்திரம். அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனை கும்பிடலாங்க. அம்மன் வந்து அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தினுடைய அமைப்பை மேம்படுத்தும். சித்திரையில் பிறந்தவங்க முருகனை வழிபடலாம். அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இன்னைக்கு இந்த ராசிக்கு 7 இருக்கக்கூடிய சந்திரன் ராசி பார்க்கறது கலையார்வம் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அது கலை நயத்தோடு செய்வீங்க. ஒரு பெண் இருக்காங்கன்னா, வீட்டில் ரிலேஷன் வராங்கன்னா, ஒரு ஆப்பிள் வெட்டி வைக்கிறாங்கன்னா கூட அதை ஒரு ஷேப்பாக வெட்டி அழகுபடுத்தி வைப்பாங்க. அவங்க காய்கறி வணக்கறதுக்காக செஞ்சால் கூட அந்த காய்கறி வந்து அவங்க ஒரு விதமாக வெட்டி போடுவாங்க. இப்படியெல்லாம் எல்லா விஷயத்துலையுமே அதில் வந்து அந்த கலைநயம், கலை ஆர்வம் இருக்கும். சுத்தம் கடைபிடிப்பாங்க. அந்த ஒரு நிலை உள்ள உங்களுக்கு இன்னைக்கு வந்து புதிய முயற்சிக்குரிய தொழில் வகையான சந்தர்ப்பங்களில் ஒரு நண்பருடைய உதவி கிடைக்கும். அது இன்னும் உங்களுக்கு சிறப்பு பெற தடைகள் நீங்க. சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும், சுவாதியில் பிறந்தவங்க அம்மனையும், விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி.
விசாக 4ஆம் பாதம், அனுச 4 பாதங்களும், கேடை 4 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் இன்னைக்கு சந்திரனோட பரிவர்த்தனை பெற்று நீசபங்கமாக அடைஞ்சிருக்கிறது நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த வகையில் இன்னைக்கு எளிதாக எடுக்கக்கூடிய முயற்சி எளிதாக நடக்கும். ஒரு விஷயத்தை பற்றி மன பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும், அது அகலும். எப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு வந்து, ஓ இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கயிறை கூட பாம்பா நினச்சிட்டு இருந்தீங்க, இப்போ அது கயிறு தான் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன். அந்த வெளிச்சம் கிடைக்கிறதுனால இருட்டுக்குள்ள அப்படி தெரியும். விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அனுசத்தில் பிறந்தவங்க முருகனையும், கேட்டையில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கும். ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை 5ல் உள்ள சந்திரன் கொடுப்பார். அந்த திங்கிங் நல்லா இருக்கும், நம்ம சிந்தனை நல்லா இருந்தால் தான் செயல்பாடு நல்லா இருக்கும். அந்த சிந்தனை இன்னைக்கு வந்து ரொம்ப சீராக இருக்கும். எந்த ஒரு வேலையும் எளிதாக நடத்துறதுக்கு அந்த சிந்தனை தான் நமக்கு பலன் தரும். பல பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க, ஒரு 50 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அதெல்லாம் அனுபவம். 50 தேங்காயை ஒருத்தன் தலையில் தூக்கி வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் மட்டும் போயிட்டு இருக்கா, எல்லாரும் கை வீசிட்டு போகிறாங்க. எதுக்கு ஒருத்தர் வரார், என்னப்பா இது தேங்காய் அப்படின்னு எடுத்து கீழே போட, ஆளுக்கு ஒன்று கையில் எடுத்து கொடுத்தாங்க, ஈஸியாக போயிட்டாங்க. எல்லாருக்கும் சும குறைவு. அந்த மாதிரி சிந்தனை அவனுக்கு தெளிவாக இருந்ததுனால இவங்களுக்கு அறிவு சொன்னான். ஆனால் 50 பேர் இருந்து என்ன பண்ணுறது, 50 பேருக்கு அந்த சிந்தனை திறன் இல்லை, அந்த ஆப்போசிட்டில் வந்தவனுக்கு இருந்திருக்குங்கிற மாதிரி. என்னதான் தைரியசாலி இருந்தாலும், என்னதான் திறமைசாலி இருந்தாலும், அறிவாளினால தான் வந்து ஜெயிக்க முடியுதுங்கிறத நம் முன்னோர்கள் நமக்கு இது மூலமாக உணர்த்திருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளிங்கிறத ஒரு சபையில் நீங்கள் நிரூபிப்பீங்க. டாக்டரேட் எல்லாம் பண்ணுற அந்த இதெல்லாம் சப்மிட் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி பண்ணுவீங்க. அதுக்கான அவார்ட் ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் கூட இன்றைக்கி உங்களை பற்றி பாராட்டி புகழ்ந்து பேசி கொடுப்பாங்க. நீங்கள் பேசுகிற பேச்சு கூட பலரை கவரும். மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூராடத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. கொண்டக்கடலை மாலை போட்டு முல்லை மலர் கொடுத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு இன்னைக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. புதிய முயற்சி எடுங்க, புதிய திட்டங்கள் தீட்டுங்க. எல்லா தொழில் வகையும் அப்படியே வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துருங்க. அதை தாண்டி வேற எதுவும் போக முடியாத மாதிரி கொண்டு வந்துருவீங்கன்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட சூழல்களுக்கான சாத்தியக்கூறுகள் ஒரு நண்பராலேயோ, உறவுகளாலேயோ, சகோதர வழியாலேயோ, உங்களுக்கு சகோதரி வழியாலேயோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து அந்த ஆலோசனை கொடுப்பாங்க. அல்லது உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுறதுனாலையும் நன்மை நடக்கும். இன்னைக்கு வெளியூர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு சிக்கலான முடிவு எளிதாக்கப்படும். ஒரு பெரிய மனிதனுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இன்னைக்கு உத்திராடத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், திருவோணத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு சந்திரன் செவ்வாயோட பரிவர்த்தனையாக இருக்கிறது பரவாயில்லைங்க. குரு நல்ல இடத்துல இல்லை, ராகுகேது நல்ல இடத்துல இல்லை, சனி நல்ல இடத்துல இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். இதனால் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான பலன்களும் உங்களுடைய திறமைக்குண்டான வாய்ப்புகளும் சரியாக அமையலைன்னு கவலை இருக்கும். அது விரைவில் அமையுங்கிறத நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் இன்றைய சூழல் உங்களுக்கு பலவீனம் எதுவும் இல்லை, நல்ல செய்தி காதுக்கு வரும். உங்களுக்கு அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனையும், சதயத்தில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும், புரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். சாஸ்திரங்களில் உள்ளபடி நடக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், நாட்டுப்பற்று இருக்கும்.
மூத்தவர்களுடைய சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். கடந்த கால பலவீனங்களை சரி செய்து நன்மைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு வேலைகளில் இருப்பீங்க. பின்விளைவுகளை சிந்திச்சு செயல்படுவீங்க. கடந்த கால தவறுகளால் ஏற்பட்ட படிப்பினையை உணர்ந்து செயல்படுறதுனால இன்னைக்கு நன்மைகள் கூடும். இன்னைக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாள். தேவைக்கு பணம் வரும். படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். இல்லறம் நல்லறமாகும்னு சொல்லக்கூடிய நாள். புரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், ரேவதியில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொள்கிறீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கடித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.